பற்றி பலங்கள். மேஷ லக்னமாக இந்த சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிலபுலங்களால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபகரமான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி வந்து வேலையில் நல்ல மாற்றம் நல்ல ரீதியில் வந்து நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாயில் வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருந்தவர் இப்போ 11 வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல வருமானங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் பெரிய வருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து 9 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபம் இருக்கும். சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் தான். சின்ன மன உளைச்சல் செவ்வாய் வந்து சாரத்தில் போகும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். சின்ன வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்குங்க. 10 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும். நிறைய விரயங்கள் தொழில் ரீதியான விஷயம் சின்ன அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணுறோங்கிறத யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல வருமானங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து இப்போது உங்களுக்கு வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து 5க்கு வந்துட்டார். குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன மனசலனங்களோ பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் குடும்பத்துக்காக கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 2ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 2 குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருங்க. மேஷ லக்னமாக வந்து சுக்கிரன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப